ஜென் கற்றுக்கொள்ள விரும்பினார் ஒரு ஜப்பானிய தலைமை தளபதி. சயு மற்றும் யுதாங் என்ற 2 குருக்களிடமும் போய் நின்றார். சயு வாழ்த்தி சொன்னார், இயல்பிலேயே நீ புத்திசாலியாக தெரிகிறாய், நல்ல சீடனாக இருப்பாய். ஆனால் யுதாங் இப்படி சொல்லிவிட்டார், இந்த தலைமை தளபதியா, இவன் ஒரு அடிமுட்டாளாயிற்றே, இவனது மரம் மண்டையில் எதைத்தான் எடுத்து சொன்னாலும் ஜென்னை புரிய வைக்கவே முடியாதே. ஜென் கற்றுக்கொள்ள வந்து நின்ற அந்த தளபதியோ தன்னை ஏளனமாய் பேசிய யுதாங் மேல் கோபம் கொள்ளவில்லை, ஆத்திரம் கொள்ளவில்லை. என்ன செய்தார் தெரியுமா? அந்த யுதாங்கையே குருவாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட அவரும் புன்னகைத்தார். உண்மைதான், தன்னுடைய குறைகளை உற்று நோக்கி கண்டு கொள்பவர்தானே திருத்தி ஞானம் பெற வைக்க முடியும். இது இன்னொருவரின் ஞான கதை. சுயிங் ஓ என்கின்ற ஜப்பானிய குரு கதை. வெகு தொலைவில் இருந்து வந்தான் ஞானம் பெற ஒருவன். சீடனாக விரும்பினான். சுய் ஓவின் சீடனானான். 1 மாதம் தங்கி தியானம் செய், ஞானம் வரும். மாதம் 1 சென்றது, ஞானம் ஒன்றும் வரவில்லை. இன்னும் அரை மாதம் தியானம் செய், ஞானம் வரும். இன்னும் அரை மாதம் சென்றது, அந்த ஞானம் அப்படியும் வரவில்லை. மேலும் 1 வாரம் தியானம் செய், ஞானம் வரும். மேலும் 1 வாரம் போனது, வர வேண்டிய ஞானம் வரவில்லை. ஒரு சில மாதங்கள் இப்படி கடந்தே போனது. வருடங்களும் கடந்து போனது, வர வேண்டிய ஞானம் அப்படியொன்றும் வந்து தொலைவதாய் தெரியவில்லை. சோர்வாய் போய் நின்று விட்டான் இளைஞன். இறுதியாய், கடைசியாய், கடைசியாய், இன்னும் 3 நாட்கள் நீ முயற்சி செய், பயிற்சி செய், ஞானம் வரும். ஒருவேளை அப்படியும் வராவிட்டால், கேட்டு நின்றவிடம் கராராய் சொல்லிவிட்டாராம் சுயிங் ஓ, ஒருவேளை அப்படியும் 3 நாளில் வராவிட்டால் இதோ இந்த விஷம், குடித்து செத்து போ. அதிர்ச்சியுடன் போன அடுத்த நாளே ஞானம் பெற்றான் அவன். வாழ்வா சாவா போராட்டத்தில் ஞானம் வராமல் என்ன செய்யும்? கால பொருளாதார விரயத்தின் உச்சங்களா நீண்ட நெடிய குருத்துவ துறவர மெய்ஞான தியானங்கள் நிம்மதியை தேடி அலைவதை நிறுத்திய போதுதான் தெரிந்தது, எதையும் தேடி அலையாததே நிம்மதி என்று. மேலான நிலையில் இருக்கும் ஒருவர் தேடுவது அவருக்குள்ளே இருக்கிறது. சாதாரண மனிதர் தேடுவது மற்றவரிடத்திலே இருக்கிறது. நினைவில் கொள் மனமே, இது லாவோசு உளவியல் தத்துவம். நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் இறந்த காலத்தில் இருக்கிறீர்கள். மன கவலையில் இருந்தால் எதிர்காலத்தில் இருக்கிறீர்கள். மன அமைதியில் இருந்தால் நிகழ்காலத்தில் இருக்கிறீர்கள்.